ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 308. இதில் முதல் ஜீவராசி ஆன பிரம்மாவின் தோற்றம் காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணரின் தொப்புள் கொடியில் இருந்து தோன்றிய தாமரையில் இருந்து தோன்றிய முதல் ஜீவனான பிரம்மதேவர் முதலில் தான் எங்கிருந்து வந்தேன் என தேடி அலைகின்றார். அவரது தேடுதல் பயனற்று போக தனது மனதை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் பதித்தார். அப்பொழுது த ப என்ற ஈரெழுத்து வார்த்தைகள் இருமுறை ஒலிப்பதை கேட்டார். அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என தேடி அலைந்த பிரம்மதேவர் அந்த தேடுதலிலும் தோல்வி உற்று அவர் தனக்கு இடப்பட்ட கட்டளைப்படி 100 ஆண்டுகள் தவம் இருந்தார். தவத்தின் இறுதியில் அவர் தன் ஹிருதயத்தில் பகவான் கிருஷ்ணரை கண்டார். பின்னர் சிருஷ்டியை படைப்பதில் பிரம்மதேவருக்கு இருக்கும் ஆர்வத்தை உணர்ந்த பகவான் கிருஷ்ணர் அதற்கும் அவருக்கு வழிகாட்டி ஆசீர்வதித்து அருள் புரிந்தார். இவ்வாறாக பிரம்மதேவருக்கு ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய மனதின் குழப்பங்களை தீர்த்து வைத்து அவருக்கு ஞான ஒளிகாட்டி அவர் தனது பக்தி சேவைகளை தடையின்றி செய்ய பகவான் கிருஷ்ணர் வழிகாட்டி உதவினார். இப்பொழுது உலகங்களும் நீரில் மூழ்கி கிடந்த அந்த சமயத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாகிய கர்ப்பதக சாயி விஷ்ணு மட்டும் தனியாக தனது பாம்பு படுக்கையான அனந்த சேஷனின் மேல் சயனம் கொண்டு இருந்தார். புறசக்தியின் செயல்களில் இருந்து விடுபட்டவராய் தனது சொந்த அந்தரங்க சக்திக்குள் அவர் நித்திரை கொள்வதாக காணப்பட்டாலும் அவரது கண்கள் முழுவதும் மூடி இருக்கவில்லை. பகவான் கிருஷ்ணர் எல்லா ஜீவராசிகளையும் அவர்களுடைய சூட்சும உடல்களில் மூழ்கடித்தவராக பிரளய நீருக்குள் இருந்தார். பகவான் கிருஷ்ணர் அவரது அந்தரங்க சக்தியில் 4000 யுக சக்கரங்களுக்கு இவ்வாறாக சயனித்து இருந்தார். மேலும் அவரது புற சக்தியினால் அவர் நீருக்குள் உறங்குவது போல காணப்பட்டார். கால சக்தியினால் இயக்கப்படும் ஜீவராசிகள் தங்களது பலநோக்கு கர்மங்களை தொடர்ந்து விருத்தி செய்து கொள்வதற்காக அவரை விட்டுவிட்டு வெளியில் வந்தபொழுது பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக உடல் நீல நிறமாக இருப்பதைக் கண்டார். இவ்வாறாக வெளியில் வந்த சிருஷ்டிக்கான சூட்சும பொருளின் மீது பகவான் கிருஷ்ணரின் கவனம் படிந்தது. அது ஜட ரஜோ குணத்தினால் கிளர்ச்சி அடைய செய்யப்பட்டது. இதன் விளைவாக சூட்சும உடலில் இருந்து சிருஷ்டி அவரது வயிற்றை துளைத்து சென்றது. இவ்வாறாக துளைத்து சென்ற ஜீவராசிகளுடைய கர்மங்களின் மொத்த உருவானது பரமபுருஷ பகவான் விஷ்ணுவிடம் இருந்து ஒரு தாமரை மொட்டாக வடிவு எடுத்தது. மேலும் பகவான் கிருஷ்ணரின் பரம விருப்பத்தினால் அது சூரியனை போன்று அனைத்தையும் ஒளிமயம் ஆக்கியது. அதனுடைய பிரளய நீரையும் வற்றச் செய்தது. பின்னர் அந்த பிரபஞ்ச தாமரைக்குள் பகவான் விஷ்ணு தாமாகவே உட்புகுந்தார். அதன் பின்னர் அந்த தாமரையில் இருந்து முதல் புருஷராகிய பிரம்மதேவர் தோன்றினார். தாமரையில் இருந்து தோன்றிய பிரம்மா அந்த தாமரையின் வட்டத்துக்குள்ளேயே இருந்த போதிலும் அவரால் உலகை காண முடியவில்லை. எனவே அவர் விண்வெளி முழுவதையும் வலம் வந்தார். இவ்வாறாக தனது பார்வையை 4 திசைகளிலும் செலுத்திய போது அவர் 4 தலைகளை பெற்றார். அந்த தாமரைக்குள் இருந்த பிரம்மதேவரால் படைப்பையோ தாமரையையோ அல்லது தன்னையோ முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. யுக முடிவில் ஊழிக்காற்றானது நீரையும் மற்றும் தாமரையையும் பெரும் வட்டங்களில் சுழற்றத் துவங்கியது.
அறியாமையில் இருந்த பிரம்மதேவர் பின்வருமாறு சிந்தித்தார். இந்த தாமரையின் மேலுள்ள நான் யார்? இந்த தாமரை எங்கிருந்து வந்தது? கீழ்ப்புறத்தில் ஏதாவது இருக்க வேண்டும். அதில் இருந்துதான் இந்த தாமரை தோன்றி இருக்க வேண்டும். அந்த மூலப்பொருள் நீருக்குள் தான் இருக்க வேண்டும். இவ்வாறு முடிவெடுத்த பிரம்மதேவர் தாமரை தண்டிற்குள் உள்ள துளை வழியாக நீருக்குள் சென்றார். ஆனாலும் விஷ்ணுவின் நாபிக்கு அருகில் சென்ற போதிலும் அவரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வாறாக தனது தோற்றத்தையும் இருப்பையும் ஆராய்ந்து கொண்டு இருந்த பிரம்மதேவர் முடிவான காலத்தை அடைந்தார். பகவான் விஷ்ணுவின் கரத்தில் உள்ள இந்த நித்திய காலச்சக்கரம் சகல ஜீவராசிகளின் மனதிலும் மரணத்திற்கு ஒப்பான பயத்தை உருவாக்கக்கூடியது. அதன் பிறகு தான் விரும்பிய நோக்கத்தை அடைய இயலாததால் தன்னுடைய ஆராய்ச்சியை நிறுத்தி கொண்ட பிரம்மதேவர் தாமரையின் உச்சிக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார். பின்னர் எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி தனது மனதை அவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணன் மீது பதியச் செய்தார். பிரம்மதேவர் பக்தி யோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். நீருக்குள் இத்தகைய ஆழ்ந்த சிந்தனையில் அவர் ஈடுபட்டு இருந்தபோது அருகில் 2 அச்சரங்கள் ஒருமுறை ஒலித்ததை கேட்டார். அச்சரங்களில் ஒன்றான த ஸ்பர்ச எழுத்துக்களில் 16ஆம் இடத்தில் இருந்தும் மற்றதான ப 21ஆம் இடத்தில் இருந்தும் வந்தவையாகும். இவை இரண்டும் இணைந்து துறவு வாழ்க்கையின் செல்வமாகிய த ப ஆக ஆகின. இந்த தப என்ற ஓசையை கேட்ட பிரம்மதேவர் அதை உச்சரித்தவர் யார் என்பதை அனைத்து திக்குகளிலும் தேடி அலைந்து காண முயன்றார். ஆனால் தன்னை தவிர வேறு ஒருவரையும் அவரால் காண இயலவில்லை. பின்னர் அவர் தனக்கு இடப்பட்ட கட்டளைப்படி தனது தாமரை ஆசனத்தில் திடமாக அமர்ந்து தவம் செய்வதில் தன் கவனத்தை செலுத்துவது தான் வேகம் என முடிவு எடுத்தார். பிரம்மதேவர் 100 திவ்ய ஆண்டுகள் தவம் செய்தார். தப என்ற அசரீரி ஒளியை கேட்ட அவர் அதை தெய்வீக வாக்காக ஏற்றுக்கொண்டு தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினார். அவர் இயற்றிய தவங்கள் ஜீவராசிகளுக்கு மிகச்சிறந்த பாடமாக அமைகின்றன. இவ்வாறாக எல்லா தபஸ்களிலும் அவர் தலை சிறந்தவராக அறியப்படுகின்றார். பிரம்மதேவரின் 100 திவ்ய ஆண்டுகளின் தவ முடிவில் அவர் தனக்கு தேவையான அறிவை விருத்தி செய்து கொண்டார். அதன் பயனாக பெரு முயற்சி செய்தும் யாரை முன்பு காண இயலவில்லையோ அந்த பகவான் கிருஷ்ணரை தன் இதயத்தில் அவர் கண்டார். நீரின் மேல் ஒரு பிரம்மாண்டமான தாமரை போன்ற வெண்ணிற கட்டிலாக ஆதிசேஷன் இருப்பதையும் அதில் பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் தனியாக சயனம் செய்து கொண்டு இருப்பதையும் பிரம்மதேவர் கண்டார். இவ்வாறாக பிரபஞ்ச கதியை நிர்ணயிப்பவரான பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை கண்ட அதே சமயத்தில் படைப்பின் மீதும் பார்வை செலுத்தினார். இப்பொழுது பிரம்மதேவர் பகவான் விஷ்ணுவின் நாபியில் உள்ள கேரியையும் தாமரையும் மட்டும் இல்லாமல் பிரளய நீரையும் உலர்த்தும் காற்றையும் ஆகாயத்தையும் கூட கண்டார். இவ்வாறாக ரஜோ குணத்தினால் தூண்டிவிடப்பட்ட பிரம்மதேவர் படைக்கும் தொழிலை செய்ய ஆவல் கொண்டார். பகவான் கிருஷ்ணரால் சுட்டிக்காட்டப்பட்ட படைப்பிற்குரிய 5 காரணங்களை கண்ட பின்பு சிருஷ்டிக்கும் மனோபாவத்திற்கும் ஏற்ற வழியில் தனது பணிவான பிரார்த்தனைகளை பகவான் கிருஷ்ணருக்கு செய்ய துவங்கினார். பகவான் கிருஷ்ணரே தனது படைப்பிற்கு ஆதாரம் என்பதை நினைவில் கொண்ட பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை தனது மனம் மற்றும் வாக்கினால் எந்த அளவிற்கு பிரார்த்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவரது கருணையினை வேண்டி பிரார்த்தனை செய்தார். இப்பொழுது பகவானும் பிரம்மதேவரிடம் கூறினார், ஓ பிரம்மதேவரே, சிருஷ்டிக்கும் தொழிலை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கவலையோ மனச்சோர்வோ அடைய வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் என்னிடம் என்ன வேண்டிக் கொண்டீரோ அது உமக்கு ஏற்கனவே
அருளப்பட்டு விட்டது. ஓ பிரம்மனே, நீங்கள் உமது படைப்பு தொழிலை செய்யும் பொழுது பக்தி தொண்டில் முற்றிலும் ஈடுபடுபவர் ஆகையால் உங்களது உள்ளத்தில் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் முழுவதும் என்னை காண முடியும். மேலும் என்னிடத்தில் உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அனைத்து உயிர்களையும் காண்பீர்களாக. பகவான் கிருஷ்ணரின் அறிவுரைக்கேற்ப பிரம்மதேவர் 100 தேவ வருடங்கள் தன்னை தவத்தில் ஈடுபடுத்தி கொண்ட பின்னர் பகவான் கிருஷ்ணரின் பக்தி சேவையில் தன்னை இணைத்து கொண்டார். அதன் பிறகு பிரம்மதேவர் தான் வீற்றிருந்த தாமரை மலரும் அந்த தாமரை மலருக்கு ஆதாரமாக விளங்கிய நீரும் வலிமையான சூறைக்காற்றினால் ஆடுவதை கண்டார். நீண்ட தவமும் தன் உணர்வு பெறுவதற்கான மிக உயர்ந்த அறிவும் நடைமுறை வாழ்க்கை அறிவில் பிரம்மதேவரை முதிர்ச்சி அடையச் செய்து இருந்ததினால் அவர் அந்த சூறைக்காற்றை நீருடன் சேர்த்து பருகினார். பின்னர் அவர் தான் அமர்ந்து இருந்த தாமரையானது பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பறந்து இருந்ததை கண்டார். இதே தாமரையில் முன்னர் இணைந்திருந்த அனைத்து உலகங்களையும் எவ்வாறு படைப்பது என அவர் ஆழ்ந்து சிந்திக்கலானார். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டு இருந்த பிரம்மதேவர் தாமரையின் இதழ் அடுக்கிற்குள் உட்புகுந்தார். அது பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து இருந்ததனால் அவர் அதை முதலில் 3 பிரிவுகளாகவும் பின்னர் 14 பிரிவுகளாகவும் பிரித்தார். இது ஜட பிரபஞ்சம், சொர்க்கலோகம், மர்த்தியலோகம் மற்றும் பாதாளலோகம் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த திரி உலகங்களில் ஒருவரால் சத் நிரந்தர வாழ்வு, சித் பூரண அறிவு மற்றும் ஆனந்தம் பூரண ஆனந்தம் ஆகியவற்றை அனுபவிக்க முடியாது. இந்த ஜடப்பிரபஞ்சம் வேறு வகையாக 14 கிரக அமைப்புகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. பூர், புவர், ஸ்வர், மகர், ஜனஸ், தபஸ் மற்றும் சத்திய என்று அழைக்கப்படும் 7 கிரக அமைப்புகள் ஒன்றின் மேல் ஒன்றாக மேல் நோக்கி அமைந்துள்ள கிரக அமைப்புகளாகும். அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாத்தலம் மற்றும் பாதாளம் என்று அழைக்கப்படும் 7 கிரக அமைப்புகள் ஒன்றன் கீழ் ஒன்றாக கீழ்நோக்கி அமைந்துள்ள கிரக அமைப்புகளாகும். இப்பொழுது பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த சான்றோராவார். இதற்கு காரணம் முதிர்ந்த உன்னத ஞானத்தில் அவர் பகவான் கிருஷ்ணருக்கு செய்த பக்தி தொண்டு ஆகும். ஆதலினால் அவர் பல்வேறு வகையான உயிர்கள் வசிப்பதற்கான 14 உலக பிரிவுகளை படைத்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.